அரசு பள்ளி மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டத்திற்காக முதற்கட்டமாக 401 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழிக் கல்வியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 3.28 லட்சம் மாணவர்கள் பயனடைய உள்ளதாக தெரிவித்துள்ள தமிழக அரசு இதற்காக 401.47 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது. வருமான உச்சவரம்பு, இனம் மற்றும் ஒதுக்கீடு என எந்தவொரு பாகுபாடும் இன்றி மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் மத்திய மற்றும் மாநில அரசுகளால் அங்கீகரிக்கப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதேபோல் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகையை தமிழக அரசு வழங்கி வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஐக்கிய அரபு அமீரகத்தின் வர்த்தகத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் தவுக் அல்மாரி சந்தித்து பேசினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பின் போது தமிழகத்திற்கான முதலீடுகளை ஈர்ப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விவசாயம், உணவு பதப்படுத்துதல், ஜவுளி மற்றும் ஆடைகள் உள்ளிட்ட துறைகளில் இணைந்து பணியாற்றி முதலீடுகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா உள்ளிட்ட அதிகாரிகள் ஆலோசனையில் கலந்து கொண்டனர். முன்னதாக கடந்த 2022ஆம் ஆண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐக்கிய அமீரகம் சென்றபோது 2600 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் இருப்பதாக ஐக்கிய அமீரகம் அரசு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கையாக மருத்துவ முகாமை அமைச்சர் தொடங்கி வைத்தார். டெங்கு உள்ளிட்ட பல்வேறு காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்காக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்கள் வீடு வீடாக ஒட்டப்பட்டன. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜூலை 24ஆம் தேதி வரை 6565 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் கூறினார். பல்வேறு மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதால் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் மருத்துவத்துறை முழு வீச்சில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 476 இடங்களில் நடமாடும் மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அனைத்து மருத்துவமனைகளிலும் காய்ச்சல் பாதிப்புடன் அனுமதிக்கப்படுபவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். மேலும் தமிழகத்தில் இதுவரை நிபா வைரஸ் பாதிப்பு யாருக்கும் கண்டறியப்படாத நிலையில் மாநில எல்லைகளில் தீவிரமாக கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். சென்னை, கோவை, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தேனி, மதுரை, திருநெல்வேலி, நாமக்கல், தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு பொதுவாகவே இந்த நிலையில் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. பொதுவாக அதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இந்த துறை மேற்கொண்டு வருகிறது. டெங்கு காய்ச்சலுக்கு உள்ளானவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளை அணுகாததன் காரணமாகவும் அவர்களுடைய உடல்களில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமையின் காரணமாகவும் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மருத்துவர்களின் ஆலோசனை இல்லாமல் மருந்து மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டாம் என்று அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். காய்ச்சல் பாதிப்பு யாருக்கு தென்பட்டாலும் உடனடியாக சம்பந்தப்பட்ட மருத்துவர்களை அணுக வேண்டும் என்றும் மருத்துவமனைகளை அணுகி மருந்து மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா உணவக விவகாரத்தில் வீண்வம்பு வளர்க்க வேண்டாம் என திமுகவினரை முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 3 ஆண்டுகளில் முதலமைச்சரோ அமைச்சர்களோ மேயரோ அம்மா உணவகத்தில் ஆய்வு செய்தார்களா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். அவரது அறிக்கையில் இருந்த உண்மை முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் உறுத்தியதால் ஒருவர் மாற்றி ஒருவர் அறிக்கை விடுவதாக விமர்சித்துள்ளார். அதிமுகவிலிருந்து அற்ற குளத்து அருநீர் பறவைகளாக திமுகவிற்கு சென்றவர்களை விட்டு பதிலளிக்க வைப்பது வாடிக்கையாகிவிட்டது எனவும் ஆர்.பி. உதயகுமார் சாடியுள்ளார்.
முதலமைச்சரின் நடவடிக்கையால் அதிமுக காணாமல் போய்விடுமோ என இபிஎஸ்க்கு பயம் வந்துவிட்டது என்று திமுகவின் புதிய ஊதுகுழல் சேகர் பாபு விஷத்தை கக்கியிருப்பதாக கூறியுள்ளவர், அவரை விட அதிக அனுபவம் கொண்டவர்களால் கூட அதிமுகவை அசைக்க முடியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து வீண்வம்பு வளர்த்தால் அவர்களது பாணியிலேயே எசப்பாட்டு பாட எங்களுக்கும் தெரியும் என எச்சரிக்க விரும்புவதாக கூறியுள்ள உதயகுமார், தற்போதைய சூழ்நிலையை மடைமாற்ற எத்தனை சேகர் பாபுக்கள் வந்தாலும் முடியாது எனவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்களின் கோபம் எதிரொலிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துறைத் தலைவர் பதவி வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவதாகவும், பட்டியலின பேராசிரியர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு கூறப்பட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள 28 துறைகளுக்கும் பணிமூப்பு அடிப்படையில் தலைவர்கள் நியமிக்கப்படுகின்றனர். பெரியார் பல்கலைக்கழக விதிப்படி 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சுழற்சி அடிப்படையில் துறைத் தலைவர் பதவி மாற்றி வழங்கப்பட வேண்டும். எனினும் பல்கலைக்கழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக துறைத் தலைவர் பதவி வழங்குவதில் பாரபட்சம் காட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக பட்டியலின பேராசிரியர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் துறைத் தலைவராக வரக்கூடாது என்பதால் தங்களுக்கு வேண்டிய மாற்றுத்துறையைச் சார்ந்தவர்களுக்கு துறைத் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டு வருவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தமிழக அரசுக்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளனர். இதன் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து துணைவேந்தர் ஜெகநாதனிடம் கேட்டபோது, முறையாகவே துறைத் தலைவர் பதவி வழங்கப்படுவதாகவும், மாற்றுத் துறையைச் சேர்ந்தவர்களை நியமிப்பது என்பது அந்த துறையில் தகுதியானவர்கள் இல்லாத நிலையில் அவ்வாறு நியமிப்பதாக தெரிவித்தார். வேலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் மூட்டைகளை வைக்க போதிய இடம் இல்லாததால் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அண்ணா சாலையில் செயல்பட்டு வரும் அரசின் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 50 விவசாயிகள் நெல் மூட்டைகளை கொண்டு வந்திருந்தனர். அப்போது லேசான தூறல் மழை இருந்த நிலையில் நெல் மூட்டைகளை திறந்த வெளியில் வைக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியதாகவும், ஏற்கனவே குடோன் முழுவதும் மூட்டைகள் தேங்கி கிடப்பதாகவும் குற்றஞ்சாட்டினர். இதனால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு எதிரே திடீரென்று சாலையில் மறியல் செய்த விவசாயிகளிடம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்ட நிலையில் விவசாயிகள் தங்களது நெல் மூட்டைகளை குடோனில் வைத்தனர். சேலம் விமான நிலையத்திலிருந்து பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. கொரோனா காரணமாக சேலத்தில் விமான சேவை நிறுத்தப்பட்டது. பின்னர் தமிழக அரசின் தீவிர முயற்சியால் கடந்த ஆண்டு முதல் மீண்டும் சேலத்திலிருந்து விமான போக்குவரத்து துவங்கியது. அலைன்ஸ், இண்டிகோ உள்ளிட்ட விமான நிறுவனங்கள் பெங்களூர், ஹைதராபாத், கொச்சி, சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு விமான சேவையை வழங்கி வருகின்றன. இந்நிலையில் கடந்த மாதம் 23ஆம் தேதியிலிருந்து இம்மாதம் 24ஆம் தேதி வரை சேலம் விமான நிலையத்திலிருந்து 11,627 பேர் பயணம் மேற்கொண்டுள்ளனர். தற்போது சேலத்திலிருந்து இணைப்பு விமானத்தின் மூலம் இந்தியா முழுவதும் மற்றும் வெளிநாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்ள முடிவதால் அங்கு மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனிடையே புதுச்சேரி, மும்பை, ஷீரடி, திருப்பதி ஆகிய நகரங்களுக்கு சேலத்திலிருந்து விமான போக்குவரத்தை தொடங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் கூறியுள்ளனர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே முட்புதரில் திடீரென்று தீப்பிடித்ததால் அவ்வழியாக செல்லும் ரயில் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டது. நெல்லையிலிருந்து செங்கோட்டை செல்லும் பயணிகள் ரயில் வரும் நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் சுதாரித்துக் கொண்ட சேரன் மகாதேவி ரயில்வே கேட் கீப்பர் ரயில் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். இதையடுத்து நடைமேடை எண் 1 வரும் பயணிகள் ரயிலை நடைமேடை எண் 2ற்கு மாற்றிவிட்டார். இதன் பின்னர் தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை உடனடியாக கட்டுப்படுத்தினர். இதனால் விபத்து தவிர்க்கப்பட்டது. பெரம்பலூர் அருகே வண்டல் மண் எடுக்க விவசாயிகளிடம் பொதுப்பணித்துறை அதிகாரி கையூட்டு வாங்கியதாக புகார் எழுந்த நிலையில் அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகியுள்ளன. நீங்களும் 10 ரூபா சாப்பாடு பண்ணுங்க, அவங்களுக்கு என்ன இதுல என்ன தெரியும் சொல்றதுதான்.
வடக்கலூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் சிலர் வண்டல் மண் எடுப்பதற்காக வட்டாட்சியர் அனுமதியுடன் சென்றிருந்த நிலையில் பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் முத்துகிருஷ்ணன் என்பவர் 3000 ரூபாய் கையூட்டு கேட்டதாக கூறப்படுகிறது. மேலும் நாள் ஒன்றுக்கு 3000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என கூறியதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் விவசாயிகள் பணம் கொடுப்பது போன்ற காட்சிகளும் வெளியாகியுள்ளன. அவட்ட கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். உங்க ஊர் இல்ல அதெல்லாம் இல்ல சார். இதெல்லாம் என்ன இருக்கு? நான் போகும்போது ரைட் சார். நீங்களும் 10 ரூபா சாப்பா இது பண்ணுங்க, அவங்களுக்கு என்ன இதுல என்ன சொல்றதுதான். வண்டல் மணல் அள்ளுவதற்கு குன்னம் வட்டாட்சியர் கோவிந்தம்மாள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோரும் கையூட்டு கேட்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறையினரிடம் விளக்கம் கோரிய போது அவர்கள் பதில் தர மறுத்துவிட்டனர். இறக்குமதி வரி குறைக்கப்பட்டதன் எதிரொலியாக சென்னையில் 3 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 3040 ரூபாய் விலை குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 60 ரூபாய் விலை குறைந்து 6430 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 480 ரூபாய் விலை இறங்கி 51440 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 3 ரூபாய் விலை சரிந்து 89 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி வரி 15%இலிருந்து 6% குறைக்கப்பட்டிருப்பதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அன்றில் இருந்தே தங்கம் விலை குறையத் தொடங்கியது. அறிவிப்பிற்கு பிறகான நாட்களில் தங்கம் சவரனுக்கு 3040 ரூபாய் விலை குறைந்திருக்கிறது. அதேபோல வெள்ளி விலையும் 3 நாட்களில் கிராமிற்கு 6 ரூபாய் 60 காசுகள் சரிந்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு 56,757 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அங்குள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பியதால் உபரி நீர் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. இரு அணைகளிலுமிருந்தும் காவிரி ஆற்றில் நேற்று 51,880 கன அடியாக இருந்த நிலையில் தற்போது 56,757 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஹேமாவதி அணை, ஹாரங்கி அணைகள் நிரம்பியதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் காவிரி ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. இதனிடையே ஒகேனக்கல் அருவிக்கு நீர்வரத்து 28,000 கன அடியாக உள்ளது. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பரிசல் இயக்க 10வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற துணை நிற்போம் என ராகுல் காந்தி உறுதியளித்திருப்பதாக தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தியை சந்தித்த பிறகு பேட்டியளித்த அவர் இதனை கூறினார். விரிவாக விவசாயிகளிடம் கருத்துக்களை முழுமையாக ராகுல் காந்தி கேட்டறிந்தார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த சந்திப்பு நடைபெற்றது. உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரையிலும் விவசாயிகளுடைய துணை இருப்போம் என்று வாக்குறுதி கொடுத்ததோடு எங்களுக்கு நல்ல உத்தரவாதங்களையும் கொடுத்திருக்கிறார். சபாநாயகர் பாராளுமன்றத்திற்குள் விவசாயிகளையே நுழையக்கூடாது என்று சொல்லுகிற நிலையில் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ராகுல் காந்தியினுடைய நடவடிக்கை விவசாயிகளுக்கு நம்பிக்கை அளிப்பதாக உள்ளது. மகாராஷ்டிராவில் மிக கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. புனேவில் கனமழைக்கு 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பை, புனே, தானே, ராய்காட் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகள், தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. மும்பையில் கனமழை காரணமாக ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சாலைகளில் கடும் வாகன நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. நவி மும்பையில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். புனேவில் கனமழையால் ஏற்பட்ட விபத்துகளில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். புனே, மும்பை, ராய்காட், தானே ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிக கனமழை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மும்பையில் விமானம் மற்றும் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஹிமாச்சலில் கனமழை பெய்யும் நிலையில் மணாலி பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள அஞ்சன் மகாதேவ் கோயில் அருகே காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. தலைநகர் டெல்லிக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்ட நிலையில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது.
நீட் தேர்வுக்கு எதிராக கர்நாடக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நீட் தேர்வுக்கு எதிராக கர்நாடக சட்டப்பேரவையில் அமைச்சர் SP பாட்டீல் தாக்கல் செய்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் நடத்த மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டசபையிலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து மேற்கு வங்க மாநில சட்டசபையிலும் நீட் தேர்வுக்கு எதிராக புதனன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கனிம வளங்கள் மீது வரி விதிக்க மாநில அரசுகளுக்கு உரிமை உண்டு என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 9 நீதிபதிகள் அடங்கிய அரசமைப்பு சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதில் 8 நீதிபதிகள் மாநிலங்களின் உரிமையை உறுதி செய்து தீர்ப்பு அளித்தனர். நீதிபதி நாகரத்னா மட்டும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினார். இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட், நாடாளுமன்றம் வரம்பு நிர்ணயிக்காத வரை கனிமவள வரிகளை விதிக்கும் மாநிலத்தின் உரிமை பாதிக்கப்படாது என தெரிவித்தார். சுரங்க நடவடிக்கைகளில் செலுத்தப்படும் ராயல்டி என்பது வரி அல்ல என கூறிய நீதிபதிகள், அது குத்தகை விடுவோருக்கு வழங்கப்படும் குத்தகை தொகை மட்டுமே என்றும் தெரிவித்தனர். அதோடு 1989ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு ராயல்டி என்பது வரி என வழங்கிய தீர்ப்பு தவறு என தலைமை நீதிபதி சந்திரசூட் சுட்டிக்காட்டினார். இந்த வழக்கு விசாரணையின் போது கனிம வளங்கள் அதிகம் கொண்ட மாநிலங்கள் ஏழ்மை நிலையில் இருப்பதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருந்தனர். மாநில அரசுகளுக்கு வரி விதிப்பில் இருக்கும் உரிமைக்கு எதிராக மத்திய அரசும் சுங்க நிறுவனங்களும் எதிர்ப்பை பதிவு செய்திருந்தன. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பள்ளி மாணவர்களை சந்தித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பாடம் எடுத்தார். குடியரசுத் தலைவரின் எஸ்டேட் பகுதியில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பாடம் எடுத்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து அவர்களுடன் கலந்துரையாடினார். புவி வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றம், மழைநீர் சேமிப்பு, காற்று மாசு ஆகியவை குறித்து பாடம் எடுத்த அவர் மரக்கன்று நடுவதன் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். அப்போது பேசிய குடியரசுத் தலைவர் முர்மு மாணவர்களுடன் கலந்துரையாடியது தனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கும் நிலையில் அதை முன்னிட்டு ஆசானாக இருந்து மாணவர்களுக்கு அவர் பாடம் கற்பித்த நிகழ்வு அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு நாளை கார்கில் போர் நினைவிடத்திற்கு சென்று பிரதமர் மோடி மரியாதை செலுத்த உள்ளார். கார்கில் போரில் வெற்றி பெற்றதன் 25வது ஆண்டு விழா நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி லடாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள கார்கில் பகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி செல்ல இருக்கிறார். அங்குள்ள கார்கில் நினைவிடத்தில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து பிரதமர் மோடி மரியாதை செலுத்த உள்ளதாகவும் இதில் ராணுவ மூத்த அதிகாரிகள் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து லடாக்கில் அமையவுள்ள ஷின்குன்லா சுரங்கப்பாதை அமைக்கும் திட்டத்திற்கு காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்ட உள்ளார். லே பகுதிக்கு 15,800 அடி உயரத்தில் 4.1 கிலோமீட்டர் தொலைவுக்கு இரட்டை வழி சுரங்கப்பாதை அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்னிபத் திட்டத்தில் பணியாற்றிய முன்னாள் வீரர்களுக்கு துணை ராணுவ படையில் 10% இடஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்த அறிவிப்பை மாநிலங்களவையில் மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் வெளியிட்டார். அக்னிபத் திட்டத்தின் முன்னாள் வீரர்களுக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படை, எல்லை பாதுகாப்பு படை, மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை, அஸ்ஸாம் ரைபிள்ஸ் படைப்பிரிவில் உள்ள பணியிடங்களில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார். இதில் கான்ஸ்டபிள் மற்றும் ரைபிள்மேன் பணியிடங்களுக்கு உடற்தகுதி தேர்வு மற்றும் வயது உச்சவரம்பு நீக்கப்படுவதாகவும் அறிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த ஜூலை 1ஆம் தேதி நிலவரப்படி இந்த படைப்பிரிவுகளில் மொத்தமுள்ள 10,45,000 பணியிடங்களில் 84,106 பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் அவற்றை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அக்னிபத் திட்டத்தால் பல மாநிலங்களில் இளைஞர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டி வரும் நிலையில் ஓய்வு பெற்ற அக்னி வீரர்களுக்கு பாதுகாப்பு படைகளில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகள் 5வது நாளாக இன்றும் இறக்கத்துடன் வர்த்தகமாகின்றன. காலை 10:30 மணி வாக்கில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 412 புள்ளிகள் சரிந்து 79,736 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 108 புள்ளிகள் இறங்கி 24,305 புள்ளிகளிலும் வர்த்தகமானது.
பங்குகள் உள்ளிட்ட சில முதலீடுகளுக்கு குறுகிய கால மூலதன ஆதாய வரி 20% உயர்த்தப்பட்டது. பங்கு பரிவர்த்தனை வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. மற்ற ஆசிய பங்குச்சந்தைகள் இறக்கத்துடன் காணப்படுவது உள்ளிட்டவையே பங்குச்சந்தைகள் குறைந்த வர்த்தகமாக காரணமாக கூறப்படுகிறது. இது தவிர தொடர் உச்சத்தில் காணப்பட்ட பங்குச்சந்தைகளில் அந்நிய முதலீட்டாளர்கள் லாபத்தை பதிவு செய்வதும் சந்தைகளின் இறக்கத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது. சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் $81 வர்த்தகமாகிறது. இலங்கையில் ராணுவ முன்னாள் தலைமை தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் போன்சேகா அதிபர் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், கடந்த 76 ஆண்டுகளாக இலங்கையில் ஆட்சி புரிந்தவர்களால் நாட்டில் வளர்ச்சி முடங்கி இருப்பதாகவும் அதை சரி செய்து நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்ல ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 73 வயதான ஜெனரல் சரத் போன்சேகா இலங்கை ராணுவத்தின் தலைமை தளபதியாக பதவி வகித்துள்ளார். இவர் தலைமையில்தான் 2009ஆம் ஆண்டு தமிழ் ஈழ விடுதலை புலிகளை வீழ்த்தி உள்நாட்டுப் போரை இலங்கை ராணுவத்தினர் முடிவுக்கு கொண்டு வந்தனர். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள இவர் 2016 முதல் 2018 வரையிலான காலகட்டத்தில் இலங்கை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவிடம் சரத் போன்சேகா தோல்வியை தழுவினார். இந்நிலையில் அவர் தற்போது மீண்டும் அதிபர் தேர்தலில் களமிறங்கியுள்ளது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. ஜப்பான் நாட்டு மக்கள் தொகை தொடர்ந்து 15வது ஆண்டாக சரிவை சந்தித்திருக்கும் நிலையில் இதுவரை இல்லாத அளவிற்கு அந்த நாட்டில் இறப்புகள் பதிவாகியுள்ளன. ஜப்பான் நாட்டின் மக்கள் தொகை தொடர்பான தரவுகளை அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி தொடர்ந்து 15வது ஆண்டாக மக்கள் தொகை சரிவை சந்தித்திருக்கிறது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி நிலவரப்படி ஜப்பானின் மக்கள் தொகை 12,49,000 உள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி நிலவரத்தை ஒப்பிடுகையில் இது 5,31,000 குறைவாகும். ஜப்பானில் கடந்த ஆண்டு 7,30,000 குழந்தைகள் பிறந்துள்ளன. இது இதுவரை இல்லாத அளவிற்கு குறைவாகும். அதே வேளையில் 15,80,000 மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இது இதுவரை இல்லாத அளவு அதிகமாகும். வேலைவாய்ப்பின்மை, அன்றாட வாழ்க்கை செலவு அதிகமாக இருப்பது, பெண்களை பாதிக்கும் வகையிலான பெருநிறுவன கலாச்சாரம் ஆகியவற்றால் ஜப்பான் நாட்டு இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்வதில் விருப்பமற்று இருக்கின்றனர். இதன் எதிரொலியாகவே அந்த நாட்டு மக்கள் தொகை சரிந்து வருகிறது. இதனையடுத்து இளம் தம்பதிகள் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டில் ஜப்பான் அரசு $23 பில்லியன் ஒதுக்கியுள்ளது. சீனாவின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தைவான் ராணுவத்தினர் 2ஆம் நாளாக போர் பயிற்சிகளில் ஈடுபட்டனர். பெங்கு தீவின் கரையோர பகுதிகளில் நடைபெற்ற இந்த பயிற்சிகளில் பீரங்கிகள் மூலம் இலக்குகளை ராணுவத்தினர் தகர்த்தனர். இதில் ஏராளமான வீரர்கள் கலந்து கொண்டு தங்கள் வலிமையை பறைசாற்றும் வகையில் பயிற்சிகளில் ஈடுபட்டனர். தைவானை தொடர்ந்து உரிமை கொண்டாடி வரும் சீனா தைவானுடன் நட்பு பாராட்டும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறது. எனினும் சீனாவின் கூற்றை ஏற்க மறுத்து வரும் தைவான் தொடர்ந்து இதர நாடுகளுடனான உறவுகளை வலுப்படுத்தி வருகிறது. இதனால் ஏற்பட்ட அச்சுறுத்தல் காரணமாக தைவான் ராணுவத்தினர் போர் பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கர்ப்பிணி ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவர் வயிற்றில் இருந்த குழந்தையை மருத்துவர்கள் காப்பாற்றியுள்ளனர். மத்திய காசாவில் அல் நுசிராட் என்ற இடத்தில் உள்ள குடியிருப்புகள் மீது கடந்த 19ஆம் தேதி இஸ்ரேல் படைகள் வான்வழி தாக்குதல் நிகழ்த்தினர். இதில் 9 மாத கர்ப்பிணியான ஓலா அல் குர்த் படுகாயமடைந்தார். இதையடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் கர்ப்பிணியை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். ஆனால் தாயார் உயிரிழந்த நிலையில் வயிற்றில் இருந்த குழந்தையை மருத்துவர்கள் காப்பாற்றினர். தாக்குதலில் உயிர் பிழைத்ததால் இந்த குழந்தையை அதிசய பிறவியாக பார்க்கின்றனர். இஸ்ரேலின் தாக்குதலில் கர்ப்பிணியின் கணவரும் காயத்துடன் உயிர் தப்பியுள்ளார். காசாவில் இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதலால் இதுவரை 39,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அடுத்த தலைமுறைக்கு வழிவிட வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே அதிபர் போட்டியிலிருந்து விலகியதாக ஜோ பைடன் தெரிவித்திருக்கிறார். அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகியதற்கான காரணம் குறித்து விளக்கம் அளித்துள்ள ஜோ பைடன், அதிபர் பதவியை தான் கௌரவமாக கருதினாலும் அதைவிட தனது நாட்டை அதிகமாக நேசிப்பதாகவும் தெரிவித்தார். ஜனநாயகத்தை பாதுகாப்பதை விட எந்த பதவியும் தனக்கு முக்கியமல்ல என குறிப்பிட்ட ஜோ பைடன்,
அடுத்த தலைமுறைக்கு வழிவிட வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே அதிபர் போட்டியிலிருந்து விலகியதாக தெரிவித்தார். இளம் தலைமுறையினருக்கு வழிவிட்டால்தான் தமது நாட்டை ஒன்றிணைக்க முடியும் என நம்புவதாக தெரிவித்த பைடன், அதை கருத்தில் கொண்டுதான் கமலா ஹாரிஸுக்கு தனது ஆதரவை அளித்ததாக விளக்கமளித்தார். தனது நாட்டிற்காக உடல், பொருள், ஆவி ஆகிய அனைத்தையும் வழங்கிவிட்டதாக தெரிவித்த ஜோ பைடன், அதற்கு ஏராளமான மக்களின் ஆசிகளும் ஆதரவும் கிடைத்திருப்பதாக குறிப்பிட்டார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் களமிறங்கியுள்ள கமலா ஹாரிஸ் பித்து பிடித்தவர் என டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். வட கரோலினா மாகாணத்தில் நடைபெற்ற குடியரசுக் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய டொனால்ட் ட்ரம்ப் பைடன் மற்றும் கமலா ஹாரிஸை கடுமையாக விமர்சித்தார். அப்போது பேசிய அவர், ஜோ பைடன் ஆட்சியில் ஏற்பட்ட பேரழிவுகளுக்கு முக்கிய காரணமாக கமலா ஹாரிஸ் விளங்கியதாக குற்றஞ்சாட்டினார். பித்து பிடித்த தீவிர இடதுசாரியான கமலா ஹாரிஸ் வெற்றி பெறக்கூடாது என்றும் காட்டமாக விமர்சித்தார். அதிபராக கமலா ஹாரிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அமெரிக்காவை அவர் அழித்து விடுவார் என குற்றஞ்சாட்டிய ட்ரம்ப், அதை நாம் நடக்கவிடக்கூடாது என்று தெரிவித்தார். கமலா ஹாரிஸ் ஒரு மோசமான அரசியல்வாதி என தெரிவித்த ட்ரம்ப், ஜோ பைடனை போல் கமலா ஹாரிஸையும் நம்ப முடியாது என தெரிவித்தார். அதிபர் பொறுப்பு வகிக்க தகுதியில்லாதவர் கமலா ஹாரிஸ் என விமர்சித்துள்ள ட்ரம்ப், கமலா ஹாரிஸ் முன்னெடுக்கும் அனைத்தும் பேரழிவுக்கே வழிவகுக்கும் என சாடினார். இந்த பொதுக்கூட்டத்தில் கமலா ஹாரிஸின் பெயரை 45 முறை குறிப்பிட்டு டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது. இயக்குனர் விக்னேஷ் சிவன் LIK என்ற புதிய படத்தை இயக்கியுள்ளார். இந்த படத்தில் கதாநாயகனாக பிரதீப் ரங்கநாதன் மற்றும் கதாநாயகியாக கிருத்தி ஷெட்டி நடித்துள்ளனர். SJ சூர்யா இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். டைம் டிராவலை அடிப்படையாக கொண்டு உருவாகியுள்ள இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்கிறார். பிரதீப் ரங்கநாதன் பிறந்த நாளை முன்னிட்டு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி இருப்பதால் ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர். நடிகர் சிவகார்த்திகேயன் ரசிகர்களை சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். தூத்துக்குடிக்கு படப்பிடிப்பிற்காக சென்ற சிவகார்த்திகேயன் அங்கு தனது ரசிகர்கள் நூற்றுக்கணக்கானோரை தனி அரங்கத்தில் சந்தித்தார். மனைவி, குழந்தைகள் என குடும்பத்தினருடன் ரசிகர்கள் வந்த நிலையில் அனைவருடனும் தனித்தனியே சிவகார்த்திகேயன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அப்போது ரசிகர்கள் சிலர் வழங்கிய அன்பளிப்புகளை அவர் மகிழ்ச்சியுடன் பெற்றுக் கொண்டார். தமிழ் சினிமாவில் விஜய், அஜித், சூர்யா போன்ற மாஸ் ஹீரோக்களின் வரிசையில் உயர்ந்திருப்பவர் சிவகார்த்திகேயன். இவர் ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருந்த ரசிகர்களை சென்னையில் சந்தித்திருந்தார். இந்தியாவிலேயே முதன்முறையாக 360 டிகிரி வடிவிலான மேடையில் யுவன் சங்கர் ராஜா நேரலையாக இசை நிகழ்ச்சி நடத்தவுள்ளார். தமிழ் திரை உலகில் முன்னணி இசையமைப்பாளராக வலம் வரும் யுவன் திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் அவ்வப்போது நேரலையாக இசை நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறார். உலகின் பல்வேறு நாடுகளில் இசை நிகழ்ச்சி நடத்திய இவர் தற்போது யுவன் லாங் டிரைவ் லைவ் இன் கான்சர்ட் எனும் பெயரில் சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் ஜூலை 27ஆம் தேதி நேரலையாக இசை நிகழ்ச்சி நடத்துகிறார். இதை நாய்ஸ் அண்ட் கிரைன்ஸ் மற்றும் பூமர் ஃபேஷன் நிறுவனங்கள் இணைந்து நடத்துகின்றன. Third single release ஆகிறதுக்கு like we are waiting for the masters. Wow. So again, if that comes before, I think I might also perform the third single there. Tougher than the playlist songs choose பண்றதுக்கு because ஒருத்தருக்கு ஒரு ஃபேவரட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஆன பிளேலிஸ்டாக தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே. 35 songs, 36 songs டோட்டலி. ஸோ அதில் பாதி என்னோட வாய்ஸ் தான் இருக்கும். சார், அப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப பிஸியான டைமில் வந்து கோட் பண்ணுறீங்க, அது இந்த லெவலில் வந்திருக்கு. ரொம்ப பிஸியெல்லாம் இல்லை, வேலை செய்கிறேன் அவ்வளோதான். ஸோ லைக் சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் கோட். லைக் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஷாருக் கான் உருவம் பதித்த சிறப்பு தங்க நாணயத்தை பாரிஸ் மியூசியம் வெளியிட்டது. பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் இந்திய சினிமாவில் வசூல் சக்கரவர்த்தியாக திகழ்ந்து வருகிறார். இந்நிலையில் அவருக்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக அவரது உருவம் பதித்த தங்க நாணயம் ஒன்றை பாரிஸில் உள்ள கிரவின் மியூசியம் வெளியிட்டது. இந்த பெருமை பெறும் முதல் இந்திய நடிகர் என்ற சாதனையை ஷாருக் கான் படைத்திருக்கிறார். அதேபோல் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள லோகார்னோ திரைப்பட விழாவில் ஷாருக் கானுக்கு பெருமைமிகு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது.
விஜய் ஆண்டனி நடித்துள்ள மழை பிடிக்காத மனிதன் படத்தின் புதிய பாடலை படக்குழு வெளியிட்டது. கோலி சோடா, கடுகு போன்ற படங்களை இயக்கிய விஜய் மில்டன் இந்த படத்தையும் இயக்கியுள்ளார். மேலும் இந்த படத்தில் சரத்குமார், சத்யராஜ் ஆகிய இருவரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கின்றனர். ஏற்கனவே இந்த படத்தின் ட்ரைலர் மற்றும் தீம் பாடல் வெளியாகி ரசிகர்களிடையே கவனம் பெற்றது. இந்நிலையில் விஜய் ஆண்டனி பிறந்த நாளை முன்னிட்டு இந்த படத்திலிருந்து அகம் பிரம்மாஸ்மி என்ற பாடலை படக்குழு வெளியிட்டது. மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் VFX உருவாக்கம் குறித்த வீடியோ வெளியாகியுள்ளது. சிதம்பரம் இயக்கத்தில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் தென்னிந்திய அளவில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. ஒட்டுமொத்தமாக உலக அளவில் 225 கோடி ரூபாய் வசூலித்த முதல் மலையாள படம் என்ற சாதனையை படைத்தது. இதையடுத்து இயக்குநர் சிதம்பரம் அடுத்ததாக ஃபாண்டம் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிப்பில் ஹிந்தி படத்தை இயக்க உள்ளார். இந்நிலையில் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் இடம்பெற்ற குணாகுகை அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. தற்போது அதில் இடம்பெற்ற VFX காட்சிகள் உருவாக்க வீடியோவை படக்குழு பகிர்ந்துள்ளது. அரசு துறைகளில் பட்டியலினத்தைச் சேர்ந்த அதிகாரிகளின் பதவி உயர்வை பறிப்பதை தடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி MP ரவிக்குமார் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ரவிக்குமார், பட்டியலினத்தைச் சேர்ந்த அதிகாரிகளின் பதவி உயர்வை பறித்து அவர்களை தமிழக அரசு கீழிறக்கம் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். அதனை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என கடந்த ஆண்டு இதே நாளில் அமைச்சர் கயல்விழியிடம் மனு அளித்ததாக தெரிவித்து அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் வெளியிட்டுள்ளார். ஆனால் பட்டியலின அதிகாரிகளுக்கு இழைக்கப்படும் அநீதி இதுவரை நிறுத்தப்படவில்லை என MP ரவிக்குமார் குறிப்பிட்டுள்ளார். தற்போது கூட வேளாண் துறையில் 39 துணை இயக்குநர்கள் பதவியிறக்கம் செய்யப்பட உள்ளதாகவும் அதில் 37 பேர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலை தொடரும் பட்சத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட உயர் பதவிக்கு வர முடியாது என ஆதங்கம் தெரிவித்துள்ள ரவிக்குமார், இதை தமிழ்நாடு அரசால் தடுக்க முடியாதா எனவும் வினவியுள்ளார். ஸ்ரீவைகுண்டத்திற்கு அருகே வினோத முறையில் புழுதி பறக்க சந்தியாகப்பர் ஆலய தேர்பவனி விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனியில் ஆலய திருத்தேரில் மாதாவும் சப்பரத்தில் புனித சந்தியாகப்பரும் வீதியுலா வந்தனர். அப்பொழுது உப்பு, மிளகு மற்றும் பூக்களை தூவியும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். பாரம்பரிய முறைப்படி தேரின் முன்புறம் உள்ள கயிற்றை இடிந்தகரை கிராம மக்களும் பின்புறம் உள்ள கயிற்றை கூட்டப்புலி கிராம மக்களும் எதிரெதிர் திசைகளில் தங்களது முழு சக்தியையும் செலுத்தி இழுத்தனர். இதனால் அந்த பகுதி முழுவதும் புழுதிக்காடாக காட்சியளித்தது. பேரீச்சை என்றாலே அரபு நாடுகள் நினைவுக்கு வரும் நிலையில் தற்போது தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் அதை விளைவிக்க விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தவளம் கிராமத்தில் தக்காளி, நெல், வாழை உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்காததால் தற்போது பேரீச்சை சாகுபடியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர். எதிர்பார்த்த அளவுக்கு தற்போது மரத்தில் கொத்து கொத்தாக பேரீச்சை விளைந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். 1 கிலோ பேரீச்சை 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் அதிக லாபம் கிடைத்திருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இதேபோல தருமபுரி மாவட்டத்திலும் வறட்சியை தாங்கும் பணப்பயிரான அரேபிய பேரீச்சையை சாகுபடி செய்திருக்கும் விவசாயிகள் அதிக லாபம் ஈட்டி வருகின்றனர். 3 ஆண்டுகளில் அதிகளவு மகசூல் கிடைத்திருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஆரம்ப கட்டத்தை சோதனை அடிப்படையில போட்டோம். அப்போ போடும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இதுல சில ரகங்கள் ரொம்ப நல்ல அழகாவே வந்தது. மகசூல் 3வது வருஷம் 4வது வருஷம் மகசூல் எடுத்துட்டு இருந்தோம். இதோடைய தண்ணீரோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிளை சாயல்ல கூட எங்களுக்கு வருது. தண்ணி பாத்தீங்கன்னா வந்துட்டு கரிசல் பூமிக்கு பாத்தீங்கன்னா வாரம் ஒரு தண்ணி கொடுத்தாலே போதுமானது. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் விவசாயி வளைஞ்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணுங்க. ஆனா பேரீச்சை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட்டே விவசாயி கிட்ட தேடிட்டு வருது. இது ஒரு லாபகரமான பயிர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வடகரை வைத்தியநாதபுரம் செல்லும் சாலையில் உள்ள சாக்கடையில் குவிந்த குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். குப்பைகளை அகற்றி சுகாதாரத்தை பேணி பாதுகாக்கும் துப்புரவு பணியாளர்களின் சுகாதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பெரியகுளம் நகராட்சி ஆணையாளர் ராஜலட்சுமியிடம் கேட்டபோது தூய்மை பணியாளர்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க ஒப்பந்த நிறுவனங்களிடம் அறிவுறுத்தப்படும் என்று கூறினார்.
மருந்து கொள்முதல் விவகாரம் தொடர்பாக புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநரிடம் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமுதாய நல்வழி மையங்களில் கருவுற்ற பெண்களுக்கு தரமற்ற மருந்துகள் வழங்கப்பட்டதாக கடந்த 2018-19 ஆண்டுகளில் புகார்கள் எழுந்தன. மேலும் குறுகிய கால இடைவெளியில் காலாவதி மருந்துகள் கொள்முதல் செய்வதில் கோடிக்கணக்கில் ஊழல் நடந்திருப்பதாக கூறி சென்னை சிபிஐ அலுவலகத்திற்கு தொடர் புகார்கள் சென்றன. இதையடுத்து சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் சோதனை செய்த சிபிஐ அதிகாரிகள் அங்குள்ள இயக்குநர் மற்றும் அதிகாரிகளிடம் தீவிர விசாரணை நடத்தி முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்துள்ளனர். இந்தியாவின் பேட்மிண்டன் நட்சத்திரம் PV சிந்து ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்று ஹாட்ரிக் அடிப்பேன் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க உள்ள PV சிந்து கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் அவர் பதக்கம் வெல்வதே தனது இலக்கு எனவும் எந்த பதக்கத்தை வெல்லப் போகிறேன் என்பது பற்றி சிந்தித்து அழுத்தத்தை உருவாக்கிக் கொள்ள விரும்பவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஒலிம்பிக் பதக்கம் வெல்வதில் ஹாட்ரிக் அடிப்பேன் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த 2 ஒலிம்பிக்குகளின் முறையே வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை சிந்து வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒலிம்பிக்கிலும் அவர் பதக்கம் வெல்லும் பட்சத்தில் தொடர்ந்து 3 ஒலிம்பிக் பதக்கங்களை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாறு சிந்துவின் வசமாகும். அண்மை காலமாக சிந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை. இருப்பினும் தனது ஆட்டத்திறனில் நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் ஆடுகளத்தில் அதனை காணலாம் என்றும் கூறியுள்ளார்.